வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா டிசி மிஷின்ஸ் வந்து பார்ப்போம். இது வந்து இதுல வந்து இப்போ வர்ற பேசிக் டிசி மிஷினோட ஃபுல் பேசிக் வந்து இப்போ இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ டிசி மிஷின் ஃபர்ஸ்ட் வந்து டிசி மிஷின் பார்த்துக்கிட்டீங்கன்னா எங்க யூஸ் பண்றோம் மிஷின்ஸ் அப்படின்னு ஏன் சொல்றோம்னா வந்து இது மிஷின்ஸ்னா ரெண்டா தான் தெரியும். ஆக்சுவலா வந்து மோட்டார் ஒன்று, இன்னொன்று வந்து ஜெனரேட்டர், ரெண்டும் சேர்த்து தான் வந்து மிஷின். ஆனா கோர் கான்செப்ட் வந்து சேம் தான். மோட்டருக்கும் ஜென்ரேட்டருக்கும் வந்து மிஷின் வந்து சேம் தான். அதோட கனெக்ஷன்ஸ் அந்த இன்புட் அவுட்புட்டை பொறுத்து வந்து அது ஆக்சுவலா வந்து அதோட கேரக்டரிஸ்டிக்ஸை மாத்திக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் மிஷின் கான்செப்ட். நார்மலா இப்போ மெக்கானிக்கல் எனர்ஜி நார்மலா மெக்கானிக்கல் எனர்ஜில இருந்து மேக்னெட்டிக் எனர்ஜி, அப்புறம் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. பேசிக்கா வந்து இந்த கான்செப்ட் பாத்தீங்கன்னா இப்போ ரொட்டேட்டிங் மிஷின், இப்போ மெக்கானிக்கல் எனர்ஜில இருந்து நமக்கு மேக்னெட்டிக் எனர்ஜி கன்வெர்ட் ஆகி மறுபடியும் மேக்னெட்டிக் எனர்ஜி வந்து எலக்ட்ரிக் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணா அதுக்கு பேரு ஜெனரேட்டர் பிரின்சிபல். இதே எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை மறுபடியும் மேக்னெட்டிக்கா கன்வெர்ட் பண்ணி அதை மெக்கானிக்கலா கன்வெர்ட் பண்ணோம்னா அது மோட்டார் கான்செப்ட். ஓகே, இப்போ பவர், இது வந்து பவர் தான். இது இன்புட் பவர் பிஇன், இங்க பிஇன், இங்கேயும் வந்து பிஇன். இப்போ மெக்கானிக்கல் எனர்ஜில என்ன பேராமீட்டர்ஸ் வரும்? மெக்கானிக்கல் எனர்ஜில ஆக்சுவலா டார்க் வந்து நியூட்டன் மீட்டர், அப்புறம் ஒமேகா, ஸோ ரேடியன் பர் செகண்ட். இது எலக்ட்ரிக்கல் எனர்ஜில என்ன வரும்? இஎம்எஃப் இ வோல்ட்ஸ் அண்ட் கரண்ட் ஐ ஆம்பியர். ஓகே, இதுல பவர் பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் பவர் பாத்தீங்கன்னா என்ன வரும்? ஒமேகா டி. அதனால்தான் பி பவர் ஈக்குவல் டு ஒமேகா டி. இதுல பி ஈக்குவல் டு இ பி எஃப் இ இன்டு ஐ. ஓகே, வாட்ஸ். பொதுவா வந்து இப்போ மிஷின்ஸ்னால இது ரெண்டு கான்செப்ட் தான். இப்போ எலக்ட்ரிக்கல் எனர்ஜில இருந்து மேக்னெட்டிக் எனர்ஜியை கன்வெர்ட் ஆகி மறுபடியும் வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை வந்ததுன்னா அதுதான் வந்து டிரான்ஸ்ஃபார்மர். ஏன்னா டிரான்ஸ்ஃபார்மர் வந்து இர்ரோட்டேஷனல் மிஷின், ஸ்டேஷனரி மிஷின். ஓகே, இப்போ இதோட பிரின்சிபிள் பார்ப்போம். இப்போ மெக்கானிக்கல் எனர்ஜி அதாவது ஒரு ஸ்டேஷனரியா ஒரு மோஷனா மாத்தணும் அப்படின்னா நமக்கு வந்து சில பிரின்சிபல். அது என்ன லாஸ் படி வரும்னா ஃபாரடேஸ் லா ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் அண்ட் லாரன்ஸ் லா. இந்த ரெண்டு லா படியும் தான் வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி மெக்கானிக்கல் எனர்ஜி அதாவது ஒரு பிசிக்கல் மோஷனா வந்து அது வந்து மாறுது. இது டிரான்ஸ்ஃபார்மருக்கு நான் சொல்லியிருந்தேன் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை மேக்னெட்டிக்கா மாத்தி மறுபடியும் எலக்ட்ரிக்கல். இது வந்து லென்ஸ் லா மூலியமா வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. இப்போ நம்ம ஃபாரடேஸ் லா ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் அது என்ன கான்செப்ட்ன்றது பார்ப்போம். ஆக்சுவலா நமக்கு தெரியும் ஒரு மேக்னெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதுல வந்து ஒரு நார்த் போல் ஒரு சவுத் போல் அப்படின்றது. மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து எப்படி ரன் ஆகும்? நார்த் போல்ல இருந்து சவுத் போலுக்கு தான் வந்து ரன் ஆகும். ஓகே, இது வந்து ஒன் போல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு போல்னா ஒரு பேர், அதாவது என் எஸ் இது ரெண்டும் சேர்த்து நார்த் போலும் சவுத் போலும் சேர்த்து ரெண்டு மேக்னெட்டை இப்போ இங்க ஒரு மேக்னெட் அப்படி வைக்கிறோம், அதே இங்க ஒரு மேக்னெட் வைக்கிறோம் அப்படின்ற பட்சத்துல நார்த்து சவுத்து நார்த் இப்படி வந்து வச்சிட்டோம்னா நார்த்ல இருந்து சவுத்துக்கு வந்து ஒரு மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகி போய்கிட்டு இருக்கும். இந்த நார்த்தும் இந்த சவுத்தும் வந்து கனெக்ட் ஆகும். இந்த கனெக்ட் ஆக இந்த ஃபிளக்ஸ்ல ஒரு கண்டக்டர் ஒரு நார்மல் கண்டக்டரை நம்ம மோஷனால இப்படி ஒரு டைனமிக்கலா அதை கட் பண்ணா பர்பெண்டிகுலரா என்ன ஆகும்னா இதுல ஒரு இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும். கரண்ட் ஆக்சுவலா வந்து இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகுறத நம்ம க்ளோஸ்டு சர்க்கியூட்ல பண்ணோம்னா இதுல வந்து ஒரு ஐ கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும். இதுதான் வந்து ஃபாரடேஸ் லா ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன். இது இன்னொன்னும் பண்ணலாம். இப்போ கண்டக்டரை ஸ்டேஷனரியா வச்சுட்டு
இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து நம்ம மூவ் பண்ணணும். அதாவது ஒரு கண்டக்டர் ஸ்டேஷனரியா வச்சுட்டு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து இப்போ 214 மூவ் பண்ணோம்னா அப்பயும் வந்து இதுல வந்து கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அதாவது ஒரு க்ளோஸ்டு சர்க்கியூட்டா இருந்தால் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். அதுல வந்து இஎம்எஃப் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, இது இந்த பேசிக் இதுதான் வந்து டிசி மிஷினோட பேசிக் பிரின்சிபல். டிசி மிஷின் ரன் ஆகிறதுக்கு இதுதான் வந்து பேசிக் பிரின்சிபல். ஓகே, Faraday's law of induction எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன்ல வந்து ரெண்டு ஃபார்முலா இருக்கும். ஆக்சுவலா வந்து ஒரு ஃபார்முலா இஎம்எஃப் வந்து எப்ப ஜெனரேட் ஆகும்னா n இன்டு டி பை பை டிடி. அதாவது கண்டக்டர், நம்பர் ஆஃப் கண்டக்டர்ஸ், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் சேஞ்ச் ஆச்சுன்னா ஒரு இஎம்எஃப் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, இன்னொரு ஃபார்முலா என்னன்னா E equal to BLV sin theta. B na வந்து flux density. L na வந்து length of the conductor. B வந்து velocity of the கண்டக்டர். இந்த கான்செப்ட் எப்படின்னா இதுவும் அதே கான்செப்ட் தான். அந்த எவ்வளவு வெலாசிட்டியில இந்த கண்டக்டர் வந்து கட் ஆகுது அப்படின்றது தான். அது பர்பண்டிகுலரா இருந்ததுன்னா நமக்கு வந்து வோல்டேஜ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். பர்பண்டிகுலரா 90 டிகிரி, பர்பண்டிகுலரா 90 டிகிரி இருந்தது அப்படின்னா அதாவது பிளக்ஸும் கட் ஆகிற கண்டக்டர் 90 டிகிரில இருந்ததுன்னா நமக்கு வந்து வோல்டேஜ் ஜென்ரேஷன் ஆகும். ஸோ அது sin 90. அப்போ இஎம்எஃப் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இஎம்எஃப் வந்து க்ளோஸ்டு சர்க்கியூட்ல இருந்ததுன்னா அப்போ வந்து கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, இந்த ஸ்ட்ரக்சர் பாருங்க. இது வந்து நார்த் போல் ரெண்டு மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இதுல நான் சொன்ன மாதிரி அந்த கண்டக்டரை வந்து கட் பண்ற மாதிரி இங்க வந்து வச்சிருக்காங்க. இப்படி வந்து வச்சிருக்காங்க. ஓகே, இது என்ன ஆகுதுன்னா இது வந்து ஒரு பேசிக், அதாவது சிங்கிள் போல் ரொட்டேட்டிங் மிஷின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இதுல வந்து இது எப்படின்னா ஏசி சப்ளை வந்து இது வழியா வரும். ஆக்சுவலா என்னடா டிசி சப்ளைன்னு டிசி மோட்டர்னு சொல்லிட்டு ஏசி சப்ளை வருதுன்னு சொன்னா ஆக்சுவலா அந்த காமுடேட்டரும் ஸ்பிளிட் ரிங்ஸ் தான் வந்து ஏசியை வந்து டிசியா கன்வெர்ட் ஆகுது. உள்ளார அந்த பிரின்சிபல் எல்லாமே ஏசி பிரின்சிபல் தான். இதுல பாருங்க, இது அப்படியே ரொட்டேட் பண்ணோம் அப்படின்ற பட்சத்துல இந்த இதை ரொட்டேட் பண்ணோம்னா அதாவது ஆக்சுவலா இந்த கண்டக்டரை ரொட்டேட் பண்ணும் போது ஒரு ஸ்டேஜ்ல வந்து இதாகும். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்னா இந்த இது, அதாவது இந்த இது வந்து மேல இருக்கும்போது என்ன ஆகும், மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸுக்கு வந்து பேரலா இருக்கும். பேரலா இருந்ததுன்னா நமக்கு வந்து ஜீரோ இன்டியூஸ்டு இஎம்எஃப். ஸோ இங்க வந்து இஎம்எஃப் கிடையாது. ஒரு ஸ்லோவா நகர்ந்து இந்த இடத்துக்கு வருது. அப்புறம் இங்க வரும்போது அதாவது இப்படி இருந்தது அப்படின்ற பட்சத்துல இந்த கண்டக்டர் இப்படி மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் இப்படி இருக்குன்னா கரெக்டா இப்படி இருக்கும்போது தான் வந்து 90 டிகிரி. ஸோ நான் இந்த 90 டிகிரிக்கும் 90 டிகிரி தான் தெரியும். இது 90 டிகிரியும் 270 டிகிரியும் அது வந்து பீக் அட்டன் பண்ணும். அதாவது 90 டிகிரில வந்து பாசிட்டிவ் பீக், இந்த பாசிட்டிவ் பீக் வந்து 90 டிகிரில பெருசாகும். அப்புறம் இந்த நெகட்டிவ் பீக்கு 270 டிகிரில வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இதுதான் வந்து பேசிக் கான்செப்ட். இதுல வந்து நமக்கு ப்ரொடியூஸ் ஆகிறது ஸ்லோவா ரொட்டேட் ஆகிறதுனால நமக்கு ஒரு ஏசி வேவ் தான் வந்து ஃபுல்லாவே வந்து கிடைக்கும். அது ஜீரோல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா 30 டிகிரி, 45 டிகிரி, 90 டிகிரி, அப்புறம் மறுபடியும் ஜீரோ, மறுபடியும் வந்து 270 டிகிரி, 360 டிகிரி. ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன்ல நமக்கு ஒரு கம்ப்ளீட் ஏசி சப்ளை தான் வந்து கிடைக்கும். இந்த ஏசிய வந்து டிசியா கன்வெர்ட் பண்ணணும்னு இந்த ஏசி வந்து டிசியா வந்துதான் நமக்கு வந்து யூஸ் ஆகணும். இது ஆக்சுவலா டிசி மோட்டர் தான், நமக்கு ஏசி வந்து தேவையில்லை. அப்படி தேவைப்படும் போது நம்ம என்ன பண்ணோம்னா இங்க வந்து ஒரு ஸ்பிளிட் ரிங்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பிளிட் ரிங்ஸ் வைக்கணும். ஸ்பிளிட் ரிங்ஸ் வச்சுட்டோம்னா ஸ்பிளிட் ரிங்ஸ் வந்து
டிசிக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க, டிசியை செப்பரேட் பண்ண. ஏசிக்கு வந்து ஸ்லிப் ரிங்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்லிப் ரிங்ஸ்னால தான் இங்க வந்து கரண்ட் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்றோம். கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணோம்னா இது மோட்டரா ரன் ஆகும். இதே இங்க இந்த ஷாஃப்ட்ல ஒரு டர்பைனோ இல்ல ஒரு மெக்கானிக்கல் பவர் கொடுத்து நம்ம மூவ் பண்ணோம்னா இது வந்து ஜெனரேட்டரா ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, இது ரெண்டுமே வந்து சேம் கான்செப்ட் தான். ஸோ இதுல வந்து ஸ்பிளிட் ரிங்ஸ் வந்து யூஸ் பண்றோம். ஸ்பிளிட் ரிங்ஸ் ரெண்டும் வந்து ஸ்பிளிட் ரிங்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து டிசிஎம் மாத்துறோம். இது அப்படியே டிசிஎம் மாத்துறோம். ஸ்பிளிட் ரிங்ஸ்னா என்ன பண்ணும்? ஆக்சுவலா பாசிட்டிவ் வேவ் மட்டும் தான் கேப்சர் பண்ணும். அப்ப இந்த நெகட்டிவ் வேவையும் வந்து இப்படி கேப்சர் பண்ணிடும். ஸோ தொடர்ந்து இதே வேவ் ஃபார்ம்ல தான் வந்து ஃபாலோ ஆகுது. ஸோ ஒரு கண்டக்டர்னால இப்படி ஒரு பெரிய ரிப்பிள் வந்து கிடைக்குது. ஆனாகுது ஜீரோ, அப்புறம் பீக் போகுது, அப்புறம் மறுபடியும் ஜீரோ, மறுபடியும் பீக் போகுது, மறுபடியும் ஜீரோ, அந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும். இப்போ இது ஒரு கண்டக்டர்னால இப்படி இருக்கு. இதே நிறைய கண்டக்டர் சுத்தி 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 வச்ச பிறகு நமக்கு என்ன ஆகும்னா இந்த இது அப்படியே வந்து நமக்கு மாறிடும். இப்படி இருக்கிறது ரொம்ப சின்ன 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 சின்னதா இப்படி மாறிடும். மாறிட்ட பிறகு இது நல்லா ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு ஓவரால்ல பாத்தீங்கன்னா நமக்கு இப்படி 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 இருக்கும். ஸோ அது பாத்தீங்கன்னா ஒரு பியூர் டிசி கணக்குல தான் வரும். ஸோ எவ்வளோ கண்டக்டர்ஸ் அதிகமாக்குறோமோ அவ்வளோ இது பேசிக் ரொட்டேட்டிங் மிஷினோட பிரின்சிபல். இப்ப இந்த பேசிக் டாபிக்ல இருந்து ஒரு கொஸ்டின் ஒண்ணு, இது வந்து டெக்ஸ்ட் புக் கொஸ்டின். பார்ப்போம் என்ன கேட்டிருக்காங்க. சோல் பர்பஸ் ஆஃப் த காமுடேட்டர் இன் எ டிசி ஜெனரேட்டர் இஸ் டு, காமுடேட்டர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? ஆக்சுவலா வந்து கன்வெர்ட் த இன்டியூஸ்டு ஏசி இன்டு டிசி. இது வந்து எதுக்கு கரெக்டா இருக்கும்? கன்வெர்ட் த ஏசி இன்டு டிசி. ஸோ மெக்கானிக்கல் ரொட்டேஷன் வந்து வருது, அதுல இருந்து வர்றது வந்து ஏசி அவுட்புட்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ஏசி அவுட்புட்டை டிசி அவுட்புட்டா மாற்றுறது தான் வந்து காமுடேட்டர். ஓகேவா? இப்போ இதே கொஸ்டின்ல இப்போ இந்த ஜெனரேட்டருக்கு பதிலா மோட்டார் அப்படின்னு இருந்தது அப்படின்னா அப்ப மோட்டருக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? டிசி சப்ளை தான் வந்து கொடுப்போம். ஸோ டிசி சப்ளை வந்து கொடுக்கும்போது அது காமுடேட்டர் என்ன பண்ணும்னா ஏசியா வந்து கன்வெர்ட் பண்ணி தான் வந்து இந்த கண்டக்டருக்கு வந்து கொடுக்கும். ஸோ மோட்டார் அப்படின்னு இருந்ததுன்னா இட்ஸ் கன்வெர்ட் இன்டு டிசி டு ஏசி. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் டி வந்து கரெக்ட் ஆன்சர்.